தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் 41ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தேவன் சிறுமைப்படுகிறவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் ஒரு விசேஷித்த கரிசனை உடையவராய் இருக்கிறார். மேலும் உதவி தேவையுள்ளவர்களிடத்தில் தயவு காட்டுகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், உதவி தேவையுள்ளவரிடத்தில் தயவு காட்டுகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7 பார்க்கிறோம். என்ற அதாவது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது தேவனுடைய மனதுருக்கத்தை நாம் பகிர்ந்து கொள்வோமானால், தேவனுடைய மனதுருக்கத்தை நாம் பகிர்ந்து கொள்வோமானால் கீழ்கண்ட காரியங்களில் தேவனுடைய உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க முடியும். நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது தேவன் நம்மை விடுவிப்பார், தீங்கி நின்று நம்மை பாதுகாப்பார், சாத்தானுடைய மற்றும் நமது சத்துருக்களுடைய வல்லமையை அழித்து விடுவார். தம்முடைய சமூகத்தை நமக்கு அளிப்பதுடன் நாம் வியாதியில் இருக்கும்போது, வியாதியா இருக்கும்போது நமக்கு குணமாகுதலையும் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது 41ஆம் சங்கீதத்திலே அங்கே 7ஆம் 8ஆம் வசனத்திலே என் பகைஞர் தாவீது சொல்கிறான், என் பகைஞர் எல்லாம் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து என விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிறவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வளர்ச்சி சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை அதாவது நாம் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருப்போம் என்று சொன்னால் இது மற்றவர்களுக்கு பிடிக்காது, ஈவன் சொந்தக்காரங்களுக்கு கூட பிடிக்காது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறது, ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தனுடைய கடமை. ஆனா அதை விட்டுவிட்டு சிலர் பொறாமைப்படுவார்கள், சிலர் அவர்களை எப்படி கவிழ்க்கலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பார். அதை தான் தாவீது சொல்கிறார், என் பகைஞர் எல்லாம் என்னை ஏகமாய் முணுமுணுத்தி எனக்கு விரோதமாய் எனக்கு பொல்லாங்க நினைத்து தீங்கு தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிறவனை அவன் எழுந்திருப்பதில்லை என்கிறார் சொல்லும். இன்னைக்கு பாருங்க, ஒருவருக்கு ஒரு பொறாமை, எப்படி விழுவான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 9ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், என் பிராணன் சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை இயேசு இந்த வசனத்தை மேற்கொள்ளாக கூறி ஒரு நம்பிக்கையுள்ள நண்பனாய் இருந்த யூதாஸ் காரியத்தினால் தாம் காட்டி கொடுக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, யோவான் 13-16 வசனங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, அவர் தாவீது சொல்கிறான், நீர் என் உத்தமத்திலே 12ஆம் வசனத்திலே, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்னென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவர் சொல்றார், நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. அவருடைய உத்தமத்திலே என்னை தாங்கி. ஒருவேளை மனிதர்கள் நாம் குறைவுள்ளவர்கள், இந்த உலகத்தில் நீதிமான்கள் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனாலும் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய தயவுனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நீதி நிமித்தம் அவர் ரட்சியாமல், நம்முடைய நீதி நிமித்தம் அவர் ரட்சியாமல் அவருடைய தயவுனாலே, கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். 13ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அநாதை என்றிருக்கிற சதா காலங்களில் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.